முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நாளை விடிவதற்குள்ளாகவே இந்த முருகனின் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோட கேட்டீனா கண்டிப்பாக நாளை விடியலிலேயே உன் வீட்டில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே உனக்கு சொன்னது போல நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் இல்லைன்ற சொல்லே இல்லாத அளவுக்கு செல்வத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இப்போது இந்த இரவு நேரத்தில் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை, ஒரு வாகனத்தை வாங்கணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கான யோகமும் இப்போ கைகூடி வந்துருச்சு. இனிமேல் ஒவ்வொன்றாக உன் கனவுகளும் ஆசைகளும் நனவாகுவதை, நிஜமாக நடப்பதை நீ பார்க்க போற. கண்டிப்பாக நாளைய நாள் உனக்கு ஒரு நல்ல நாளாக, நீ எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு புது திருப்பத்தை உன் அப்பன் முருகன் உனக்காக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இனி நடக்க போகிறது எல்லாம் உனக்கே அழகாகவும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுது. உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை உன் காது குளிர தேனாக கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எல்லா நல்லதையும் எதிர்கொள்ள தயாராகு. ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. உன் குடும்பமே வியந்து பார்க்குற அளவுக்கு நீ எதிர்பார்த்த சுப செய்திகளையும் நான் உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய ஒட்டுமொத்த உறவுகளும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்கி உன்னை நான் உயர்த்த போகிறேன். நீயும் வாழ்க்கை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. எப்போது என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தீரும், எப்போது என் பிரச்சனைகள் தீரும்னு காத்திருந்த உனக்காகவே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ ஆவலோடு, ஆசையோட, பாசத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்த பொற்காலம் இப்போ உன் வாழ்க்கையில் விடிய போகுது. மகா மகிழ்ச்சியான, சந்தோஷமான, செல்வ வளமிக்க வாழ்க்கையவே இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுக்குறேன் என் செல்லமே. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல், மனசுக்குள்ளேயே வச்சு மென்று முழுங்கவும் முடியாமல், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், மனசுக்குள்ளே பல வருத்தங்களோடும் வேதனைகளோடும் வழிகளோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ எல்லார் மீதும் அன்பாக இருக்க, பாசமாக இருக்க, அக்கறையாக இருக்க. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன் அமைதியை பார்த்து உன்னை திமிர் பிடிச்சவன் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ பொறுமையாக அமைதியாக இருப்பதின் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதை நீயும் உணர போகிற. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உணர்றதுக்கான நேரம் வந்துருச்சு என் செல்லமே. தப்பான இடத்துல நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அது உனக்கு சரியான பலனை கொடுக்காது. அதனால சரியான இடத்துல சரியான மனிதர்களிடத்தில் உன் முயற்சிகளை நீ செய்யும்போது அது உன் மதிப்பை அதிகரிக்கும், உனக்கான வெற்றியை கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்தி கடந்து போக தயாராகு. ஒவ்வொரு நிமிஷமும் நீ செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து, நீ சிந்திக்கிற விஷயங்களை பொறுத்து தான் அது உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கும் விஷயமாக மாறும். எல்லா விஷயமும் நீ பார்க்குற கண்ணோட்டத்திலும் நீ நினைக்கிறத பொறுத்தும் தான் இருக்குது. நல்லபடியாக, நேர்மறையாக அனைத்தையும் நினைக்க பழகு. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் நீ எடுக்க வேண்டாம். எவ்வளவு மனசு உடைஞ்சு போனாலும், சோர்ந்து போனாலும், இந்த அப்பன் முருகனை நம்பிதான் நீ வரணுமே தவிர தனியாக உட்காந்து துவண்டு போகாதே. உன்னுடைய தனிமையை போக்கி, உன் மன அழுத்தத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வலிகளையும் வேதனைகளையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ பொறுமையாக இரு. தெளிவான மனசோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகி என் செல்லமே. உன் மனசில் இருக்க அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன். எப்போ பார்த்தாலும் கண்ணில் வலியோடும் வேதனையோடும் கண்ணீர் நிரம்பிய விழிகளோடும் இனிமேல் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசில் இருக்க காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டு உனக்கான வெற்றியை கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் கடந்து நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக வாழ தான் பிறந்திருக்கே தவிர இப்போ கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுறதுக்காக பிறக்கலை. வாழ்ந்துதான் பாரு. எல்லா விஷயங்களையும் நீ சுலபமாக சமாளித்து கடந்து வர முடியும். நல்லதை மட்டுமே நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயத்திலும் பதட்டப்படாத. மனசை முதல்ல ஒரு நிலைப்படுத்து. என்னை நீ முழுமையாக நம்பும்போது
எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நிதானமாக கவனமாக யோசித்து நீ திட்டம் போட்டு செயல்படும் போது எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. இன்னும் நம்ம எத்தனை காலத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறான்னு நினச்சி துவண்டு போகாதே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் நீ எப்போதும் உண்மையாக உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நேரம் வரும். எத்தனை தோல்விகள் வந்தாலும் அடுத்தவங்க உன்னை ஏசினாலும் பேசினாலும் எதுக்காகவும் நீ கலங்காதே. நடந்ததை நினச்சி மனசு உடஞ்சி போகாதே. கீழே விழுந்த இடத்திலேயே கிடக்காம விழுந்த வேகத்தில் எந்திரிச்சு ஓட ஆரம்பி. அடுத்து என்ன செய்யணுன்றதை யோசிச்சு அதற்கான விஷயங்களை கவனமாக செய்ய பழகு. உன் எண்ணங்களை எல்லாம் அழகாக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இனிமேதான் உன் வாழ்க்கையில் ஏன் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நாளைக்கே உனக்கான ஒரு விடிவு காலம் வரப்போகுது. நீ சந்தோஷப்பட்டு உள்ள மகிழ்ந்து கொண்டாடும் அளவுக்கு உனக்கான வெற்றியை நான் உன் கைகள்லையே கொடுக்குறேன் என் செல்லமே. அத்தனையும் அமைதியாக மௌனமாக கடந்து போக தயாராகு. ஒவ்வொரு நாளையும் உனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக பார்க்க பழகு. எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்காம அனைத்தையும் உற்சாகத்தோடு செய்ய பழகு. சவால்களை சந்தித்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமையாளியாக இருக்கும் நீ சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ஏன் பயந்து நடக்கிற? எல்லாத்தையும் உனக்கான சவால்னு நினச்சிக்கோ. சவால்களை நீ நினைக்கும் போது அதை தாண்டி ஜெயிக்கணுன்ற உத்வேகமும் வைராகியமும் உனக்குள்ள வரும். என்னை நம்பி வாழும் உன்னை இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். உன் பிரச்சனைகளை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொடுக்குறேன். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையை நினச்சி நீ பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். அத்தனையும் கவனமாக கையாள பழகு. பேசும் வார்த்தைகளை நீ யோசித்து பேசும்போது அது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும். அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் வார்த்தைகளை சிதறடிக்கும் விதமாக நீ தூக்கி போடும்போது அடுத்தவங்க மீது கல்லாக எரியும் போது அந்த வார்த்தைகளை உன் வாழ்க்கையை வருங்காலத்தில் அழிக்கக்கூடிய விஷயமாக மாறிடும். இதை புரிஞ்சுக்கிட்டு எதையும் யோசித்து பேச பழகு. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். ஏன்னா இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை. ஒரு தப்பு பண்ணிட்டு அதை மறக்கிறதுக்காகவோ அல்லது மறைக்கிறதுக்காகவோ இன்னொரு தப்பை செஞ்சு உன் தலையில் நீயே மண்ணை அள்ளி போட்டுக்காத. ஒரு முறை தப்பு செஞ்சினா ஒன்று அதை மறந்து திருந்தி வந்துரு. இல்லாட்டி அதை யார்கிட்டையும் மறைக்காம தப்பு செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டு திருந்தி வாழ பழகு. உன்கிட்ட கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி கெட்ட சகவாசமோ கெட்ட நண்பர்களோ இருந்தாலும் அதை அடியோடு விட்டு விலகி நின்றுக்கிறது தான் உனக்கு நல்லது. உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நல்ல மனிதர்களாக இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கான நல்ல வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ தயாராகு. உன்னை வெற்றி பெற செய்யவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் தான் உன் அப்பன் முருகன் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டம் போட்டு செயல்படுத்த தயாராகு. உன் செயல்பாடுகளை எல்லாம் வெற்றியாக்கி உன் இலக்கில் உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. காலமும் நேரமும் பொன் போன்றது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்தி வாழ பழகு. காலத்தை வீணாக்கிட்டு நேரத்தை பொழுதுபோக்கிட்டு அப்புறமா ஐயோ வாழ்க்கையில் முன்னேறலை, சம்பாதிக்கலை, கஷ்டப்படுறேன்னு புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ உழைக்க வேண்டிய வயசில் உழைக்காம வேலை செய்யாமல் சும்மா உட்காந்தினா கடைசி வரைக்கும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு உட்கார வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் இப்போது இந்த வயசில் உனக்கான உழைப்பை தொடரு. உனக்கான முயற்சிகளை செய். ஓடி ஆடி சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராயிக்கோ தங்கமே. என்னால் நிச்சயமாக வாழ முடியும், நல்லபடியாக நான் வாழ்ந்து காட்டுவேன்ற அந்த நம்பிக்கையோட ஓடு. எல்லா விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்.
உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே.